ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜனவரி மாதம், அவ்யக்த மாதம், பிதா ஸ்ரீ பிரம்மா பாபாவினுடைய நினைவு நாள் வர இருக்குது. ஜனவரி 18. பிரம்மா பாபா யக்ஞத்தினுடைய ஆதி பிதா, நம் அனைவரினுடைய அன்பான தந்தை. பாபாவினுடைய விசேஷத்தன்மைகள் நிறைய இருக்குது. அதில் நாம் இன்னைக்கு பாபா எப்படி எல்லார்கிட்டையும் அன்பாக இருந்தாங்க, எப்படி அதே நேரம் விடுபட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிரம்மா பாபாவினுடைய அந்த அன்பான விடுபட்ட குணம் இருந்ததுனால தான் பிரம்மா பாபாவை எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. பாபா தன்னை விட சின்னவங்கக்கிட்டேயும் பாபா அன்பு காட்டினாங்க. தன்னை விட வயசில் பெரியவங்கள்ட்ட பாபா மரியாதை கொடுத்தாங்க. அதே நேரம் தன்னோட வயசில் இருக்கிறவங்க மேலேயும் பாபாவுக்கு அன்பு இருந்தது. பிரம்ம பாபா ஒரு நாளும் யாரையுமே எதிரியாக நினச்சதில்லை, திட்டினதில்லை. யாருக்கும் பாபா துரோகம் செய்யணும்னு நினச்சதில்லை. யாருக்கிட்டேயும் பாபா கோவப்பட்டது கிடையாது. நிறைய நாம் யக்ஞத்தினுடைய ஹிஸ்ட்ரியில் அனுபவங்கள் கேட்டிருக்கோம். குல்சார் தாதி அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் பிரம்மா பாபாவினுடைய அன்பை எப்படியெல்லாம் அவங்க அனுபவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், தாதி 9 வயசுலேயே ஞானத்துக்கு வந்துட்டாங்க. குல்சார் தாதியினுடைய அம்மா ஆல்ரவுண்டர் தாதி. இப்போ குல்சார் தாதியினுடைய அம்மாவுக்கு ஞானம் கிடைச்சது. அவங்க ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தீவிரமான பக்தியில் இருந்தாங்க. பகவத்கீதையினுடைய ஞானம் இருந்துச்சு. ஈஸ்வரிய ஞானம் கேட்ட பிறகு குல்சார் தாதியினுடைய அம்மா ஆல்ரவுண்டர் தாதி யக்ஞத்தின் மேலே, பாபா மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க, நம்பிக்கையோடு இருந்தாங்க. குல்சார் தாதிக்கும் ஞானம் கிடச்சிச்சு. குல்சார் தாதி வீட்டில் மூத்த பொண்ணு. அப்போது குல்சார் தாதியினுடைய அம்மா என்ன பண்ணாங்களாம், தாதியை பாபா ஆரம்பித்த போர்டிங் ஹாஸ்டல் ஓம் நிவாஸில் கொண்டு விட்டுட்டாங்க. இப்போ குல்சார் தாதி சொல்கிறாங்க, பாபா ஆரம்பித்த அந்த போர்டிங் ஹாஸ்டல் அந்த மாதிரி இருந்தது. அங்கே படிக்கவும் செய்யலாம், குருகுலம் போல் வசிக்கவும் செய்யலாம். அப்போது பிரம்மா பாபா அந்த மாதிரி அன்பாக பார்த்துக்கிட்டாரு. துவாபர யுகத்திலிருந்து இளவரசன் இளவரசிகள் எல்லாருமே இருந்தாங்க இல்லையா, அவங்களிருந்து இப்போ வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அன்பு வளர்ப்பு கிடைச்சிருக்காது. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அன்பு கிடைச்சிது அப்படின்னு குல்சார் தாதி தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. அப்போது தாதி சொல்கிறாங்க, பாபா ஒரு முறை என்ன சொன்னாங்களாம், நீங்கள் உங்கள் கையாலேயே உங்களுக்கு புது செப்பல் நீங்கள் தச்சுக்குங்க அப்படின்னு பிரம்மா பாபா சொன்னாங்களாம். இப்போ தாதி பாபாட்ட கேட்டாங்களாம், பாபா நாங்களும் சின்ன குழந்தையா இருக்கோம் பாபா, நாங்கள் எப்படி செருப்பு தைக்கிறது? எங்கள் கையோ ரொம்ப சின்னதாக இருக்குது, மிருதுவாக இருக்குது. அந்த செருப்பினுடைய தோல் ரொம்ப ஹார்டாக இருக்குமே பாபா, ஊசியை வச்சு தைக்கும்போது ஊசி எங்கள் கையில் பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு குல்சார் தாதி கேட்டாங்களாம். அதுக்கு பிரம்ம பாபா சொன்னாங்களாம், குழந்தை, உன்னுடைய ஆத்மாவில் ஆணுக்குரிய சமஸ்காரமும் இருக்குது, பெண்ணுக்குரிய சமஸ்காரமும் இருக்குது. தாதி கேட்டாங்களாம், பாபா இதெல்லாம் சகோதரர்கள் செய்கிற வேலை, எங்களை போய் செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு பிரம்ம பாபா சொன்னாங்களாம், நீ என்ன கல்பத்தில் எல்லா பிறவியும் நீ பெண்ணாக தான் பிறக்க போறியா? ஆனாவும் பிறக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போது நீ சதுர்பூஜ் ஆத்மா, உன்னுடைய ஆத்மாவில் ஆணினுடைய குணமும் இருக்குது, பெண்ணினுடைய குணமும் இருக்குது. அதனால நீ தைக்கலாம் அப்படின்னு பிரம்மா பாபா சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் தாதி யோசிச்சாங்களாம், ஆமாம் இது கூட உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு தாதி அந்த செப்பல் தைக்க கற்றுக்கிட்டு செப்பல் தைச்சிட்டாங்களாம். அப்போ குல்சார் தாதி சொல்கிறாங்க, பாபா எங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ புரிய வச்சு சொல்லி கொடுத்தாங்க. இப்போது பொதுவாக என்ன ஒரு விஷயம் உலகத்தில் இருக்குது அப்படின்னா, பெரியவங்கன்னா எப்பயுமே அவங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் இருக்கும். சின்னவங்க மேலே அவங்க கோவப்படலாம், திட்டலாம், அந்த மாதிரி தானே சிஸ்டம் இருக்குது. பெரியவங்கன்னா ஒரு பெரியவங்க, சின்னவங்கன்னா கொஞ்சம் ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு தானே உலகத்தில் பொதுவாக இருக்குது. ஆனால் பிரம்ம பாபா எங்களை அந்த மாதிரி நடத்தினதே இல்லை. பிரம்ம பாபா பெரியவர், நாங்கள் சின்னவங்க அப்படின்னு ஒரு நாளும் பிரம்ம பாபா நடத்தினதே இல்லையா. நான் அப்பா, நீங்கள் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு தாதி சொல்கிறாங்க, பாபா ஒரு நாளும் யாரையுமே திட்டினதே இல்லையா.
ஹார்டாக பேசினதே இல்லையா ஒருத்தவங்கள்ட்டையும். ஆனால் தாதி சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் பயந்துகிட்டே இருப்பாங்களாம், ஏதாவது தப்பு பண்ணிட்டா பாபா ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருப்பாங்களாம். பாபா வந்து பார்த்துட்டு கேட்பாராம், நீங்கள் தானே இந்த தப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு பாபா என்ன சொல்லுவாராம், ஒரு காரியம் பண்ணும்போது அந்த காரியத்தை பற்றி என்னந்தான் இருக்கணும், நீங்கள் அந்த காரியம் பண்ணும்போது வேறு எதையாவது யோசிச்சுக்கிட்டு பண்ணியிருப்பீங்க போல், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு பண்ணியிருப்பீங்க போல். பரவாயில்ல, நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்குங்க, அட்டென்ஷன் கொடுங்க. ஒரு காரியம் செய்யும்போது அதை பற்றி மட்டும்தான் சிந்தனை பண்ணணும், வேறு எதையுமே சிந்தனை பண்ணக்கூடாது அப்படின்னு பிரம்மா பாபா சொல்லி கொடுத்தாங்களாம். தாதி சொல்கிறாங்க, பாபா அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஊக்கம் உற்சாகம் கொடுத்து நாங்கள் ஒரு தப்பு செஞ்சோன்னா அதை வந்து பாபா புரிய வைப்பார். அந்த டீச்சிங்ஸ் கூட பாபா ரொம்ப அன்பாக கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல குணத்தெல்லாம் எடுத்து சொல்லி அடுத்து இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பாபா சொல்லி கொடுத்தாராம். தாதி இன்னொரு அனுபவம் சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் யக்ஞத்தில் தாதியெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது இப்போது பாபா சொல்லுவாரா, நீங்கள் எல்லாருமே என்னுடைய முதலாளிகள், நீங்கள் எல்லாருமே தேவதையாக இருந்தீங்க, நீங்கள் தேவதை ஆக போகிறீங்க அப்படின்னு பாபா சொல்வாராம். அந்த காலத்தில் பக்தி செய்கிறவங்க வீட்டில் சித்திரங்கள்லாம் வச்சு பக்தி செய்வாங்க. சில பேருக்கு வசதி இருக்கும், அப்போ அந்த நினைவு சின்னங்கள் விக்கிரகங்களை வந்து தங்கத்தால் வெள்ளியால் உருவாக்கி வணங்குனாங்க இல்லையா. அப்போ அந்த சாமி ரூம் பூஜை ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கும். ரொம்ப அதை வந்து ஒரு பக்தி சிரத்தையாக வணங்கினாங்க. அதே போல் பிரம்ம பாபா தாதிகள் எல்லாரையுமே அந்த மாதிரி பிரம்ம பாபா பார்த்தாங்களாம். பாபா சொல்லுவாங்களாம், நீங்கள் தான் என்னுடைய முதலாளிகள், நீங்கள் தான் தேவதை ஆக போகிறீங்க, தேவதை ஆயிடுவீங்க. அப்போது ஒரு காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு நாட்டில் ஏதாவது பழங்கள் விளைஞ்சிச்சு அப்படின்னா முதல்ல என்ன செய்வாங்க, ஒன்று அரண்மனையில் கொண்டே ராஜா கொடுப்பாங்க, இல்லை கோயிலில் கொண்டே கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு விளைஞ்ச பழத்தை. அந்த சீசன் ஃப்ரூட் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்போது யஜ்ஞத்துக்கு வரக்கூடிய பழங்களை வந்து ஃபஸ்ட்டு பாபா என்ன பண்ணுவாராம், தாதிகள் எல்லாரையுமே வந்து சாப்பிட வைப்பாராம். பிரம்ம பாபா சொல்லுவாங்களாம், நீங்கள் தான் இந்த பழத்தை சாப்பிட போகிற முதல் சைத்தன்யமான தேவிகள், உங்களுக்கு தான் முதல் போகு அப்படின்னு பிரம்ம பாபா சொல்லிடுவாங்களாம். இப்போ பிரம்ம பாபா சொன்னதோட மட்டும் இல்லை, தானே தன் கையினால் அந்த பழத்தெல்லாம் கட் பண்ணி பாபா என்ன பண்ணுவாராம், ஒவ்வொருத்தவங்களையும் வந்து மடியில் உட்கார வச்சு அந்த பழங்களை வந்து ஊட்டி விட்டாராம். இப்போ தாதி சொல்கிறாங்க, அவ்வளோ ஒரு பாலனா வந்து பாபா எங்களுக்கு கொடுத்தாரு. அப்போ ஓம் நிவாஸ் போர்டிங்கில் தாதிகள் எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க இல்லையா, 80 பேர் இருந்தாங்களாம் தாதி கூட. அப்போது இவங்க எல்லாருக்குமே வந்து படிப்பெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு பெரிய தாதி இருந்தாங்களாம். இப்போ இவங்க எல்லாரையுமே கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு மாதாக்கள் குரூப் இருந்துதான், சின்ன சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறதுனால. இப்போ குல்சார் தாதி சொல்கிறாங்க, நாங்கள் பேஸ்ட்டில் ப்ரஷ் கூட காலையில் வச்சு பல் தேய்க்கணும்னு இல்லை, எங்களுக்கு பேஸ்ட்டை வந்து ப்ரஷ்ஷில் வச்சு கொடுத்துருவாங்க. அவ்வளோ பாபா வந்து எங்கள் மேலே அன்பு காட்டினாரு. இப்போ டெய்லி காலையில் பாபாவும் மம்மாவும் வந்து எல்லாருக்குமே ஹேண்ட் ஷேக் பண்ணி கை குலுக்கி குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்களாம். அதே போல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்டல் வார்டன், அந்த பார்த்துக்கக்கூடிய அந்த மாதாஸ் என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொருத்தருடைய பெட்டையும் நல்லா நீட் பண்ணி விரிப்பெல்லாம் விரித்து கொசு வலையெல்லாம் போட்டு உள்ளே கொசுவெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தர் பெட்லையும் பார்த்து இவங்க எல்லாரையுமே தூங்க வச்ச பிறகு பாபாவும் அம்மாவும் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து குட் நைட் சொல்லிட்டு போவாங்களாம். இப்போ குல்சார் தாதி சொல்கிறாங்க, இப்பேற்பட்ட அப்பா அம்மா உலகத்தில் யாருக்காவது கிடைப்பாங்களா? காலையில் குட் மார்னிங், நைட்டு குட் நைட் தினமும் சொல்கிற அப்பா அம்மா கிடைப்பாங்களா அப்படின்னு குல்சார் தாதி தன்னுடைய அனுபவத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ அதே போல் தாதி இன்னொரு அனுபவம் சொல்லியிருக்காங்க. யக்ஞத்தில் வந்து பிதாஸ்ரீ பிரம்மா பாபாட்ட ஒரு சகோதரர் வந்து ஒரு கேள்வி கேட்டாராம். பாபா, எனக்கு நல்ல யோகா வருது, நான் வீட்டில் நல்ல யோகா பண்ணுறேன், சென்டர்லேயும் நான் யோகா பண்ணுறேன், ஆனால் என்னால் ஆஃபீஸில் யோகா பண்ணவே முடியல, ரொம்ப எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா வந்து ஞானம் கேட்காதவங்க
யோகா பண்ணாதவங்க நிறைய இருக்கிறதுனால என்னால் யோகா பண்ண முடியல. நானும் அதெல்லாம் மீறி நானும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் சர்வசக்திவான் அப்படிலாம் நான் நினச்சி பார்க்குறேன் பாபா. ஆனால் என்னால் முடியவே இல்லை அப்படின்னு அந்த பிரதர் வந்து பிரம்மா பாபாட்ட சொன்னாங்களாம். அப்போது பிரம்மா பாபா என்ன சொன்னாராம் அந்த பிரதர்கிட்ட, நீ வந்து உன்னுடைய சட்டை பாக்கெட்டில் ஒரு அகர்பத்தி பாக்கெட் வச்சுக்கோ. எப்போல்லாம் உனக்கு வந்து யோகா பண்ண முடியல அப்படின்னு தோணுது, அப்போ வந்து உன் முன்னாடி ஒரு அகர்பத்தி எடுத்து ஏற்றி வை அப்படின்னு பிரம்மா பாபா சொன்னாராம். அப்போ அந்த பிரதர் நினச்சாராம், எதுக்கு வந்து நம்ம யோகா வரலன்னு சொல்கிறோம், பாபா வந்து அகர்பத்தி பாக்கெட்டை சட்டப்பையில் வச்சுக்கன்னு சொல்கிறாரு, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாராம், பாபா தான் சொல்லியிருக்காருல்ல யோகா வரலன்னா அகர்பத்தியை ஏற்றி வைக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அகர்பத்தியை ஏற்றி வச்சுருக்கார். அப்போது வந்து பிரம்மா பாபா அடுத்து சொன்னாராம், இந்த அகர்பத்தி வந்து யார் படைச்சா? மனுஷன் தானே படைச்சான். அந்த அகர்பத்தி என்னைக்காவது சொன்னுச்சா, இந்த இடம் ரொம்ப க்ளீனாக இல்லை, துர்நாற்றமாக இருக்குது, நான் போயிட்டு எப்படி இங்கே வந்து வாசனையை கொடுக்குறதுன்னு அது சொன்னுச்சா? அதுவோ பார்த்தா குச்சி குச்சியாக இருக்குது. அப்போ அந்த அகர்பத்தியை விட நீ என்ன குச்சி குச்சியாக இருக்கியா? அப்போது சூழ்நிலையினுடைய தாக்கம் வந்து நமக்கு ஏற்படக்கூடாது, நம்ம ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு பிரம்மா பாபா புரிய வச்சாராம். அப்போ அந்த பிரதர் வந்து உணர்ந்தாராம், கரெக்டு, அப்போ இனிமேல் நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலை காரணமாக எனக்கு யோகா வரல, பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த ஒரு தாக்கமும் நம்ம மேலே படக்கூடாது, நம்ம தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு அந்த பிரதர் வந்து ரியலைஸ் பண்ணாங்களாம். இந்த மாதிரி தாதி வந்து அனுபவம் சொல்கிறாங்க. இப்போ அதே போல் நம்ம கூட தெரியும், பிரம்மா பாபா யஜ்ஞத்தில் எப்படியெல்லாம் விடுபட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு விடுபட்ட நிலை அப்படின்னா 4 விஷயங்கள்லேருந்து நம்ம விடுபடணும். தன்னுடைய தேக உணர்வுலேருந்து விடுபடணும், தேகத்தினுடைய சம்பந்தங்கள், அதாவது திருஷ்டி, உணர்வு, செயல், இதிலிருந்து நம்ம விடுபடுறது, தேகத்தினுடைய பதார்த்தங்கள்லேருந்து அந்த ஒரு உணர்வு, டேஸ்ட்லேருந்து இப்படி சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்ணும், இதிலிருந்து விடுபடுறது முக்கியமாக. அடுத்து நம்முடைய பழைய சுபாவ சமஸ்காரங்கள்லேருந்து நம்ம விடுபடணும். இப்போ இந்த 4லையுமே வந்து பிரம்மா பாபா பாஸாக இருந்தாங்க. இப்போ பிரம்மா பாபாவுக்கு என்ன சங்கல்பம் இருந்தது, நடத்தக்கூடியவர் நடத்திட்டுருக்காரு, செய்ய வைக்கக்கூடிய பாபா செஞ்சிட்ருக்காரு. அப்படி தான் பாபா ஒவ்வொரு நேரமும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாபா ஒவ்வொரு காரியத்தையும் சாட்சியாக இருந்து பண்ணியிருக்கிறாங்க. சாட்சியாக இருந்து பண்ணதுனால தான் பிரம்மா பாபானால் விடுபட முடிஞ்சிச்சு. அதே நேரம் பாபாவுக்கு இல்லாத பொறுப்பாக நமக்கு இருக்குது. பாபா அடிக்கடி சொல்லியிருக்காங்க இல்லையா, என்னை விடவா உங்களுக்கு அதிக பொறுப்பு இருக்க போகுது, துக்கம் வந்திருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பிரம்மா பாபாவுக்கு அவ்வளோ பொறுப்புகள் இருந்துச்சு, நிறைய சம்பந்தங்கள், எல்லாரையுமே பார்க்க வேண்டியதாக இருந்தது. 1-2 குழந்தை இல்லை, 400 குழந்தைங்க போர்டிங் ஹாஸ்டலில். அப்போ அப்படி நிறைய சேவைகள் இருந்தாலுமே பாபா விடுபட்டு இருந்தார். எப்படி பிரச்சனைகள் இருந்தாலுமே, யார் யஜ்ஞத்தை விட்டு போனாலுமே பாபா கவலைப்படலை. ஐயோ இவங்க போயிட்டாங்களே, யஜ்ஞம் எப்படி நடக்கும். பாபா ஞாரா பியாரா, அப்படி ஞாரா பியாராவாக இருந்ததுனால தான் நம்ம எல்லாருக்குமே பிரம்மா பாபா மேலே இவ்வளோ அன்பு. பாருங்கள், பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள் அன்னைக்கு சிவபாபாவை நினைக்கிறோமோ இல்லையோ, பிரம்மா பாபாவினுடைய நினைவு எல்லாருக்குமே அதிகமாக வருது. காரணம் பாபாவுடைய அந்த குணங்களின் தாரணா. பாபாவுக்கு அந்த ஒரு சங்கல்பம் இருந்துதான் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இந்த ஞானம் கிடைக்கணும். அவங்க எந்த ஜாதியாக இருந்தானோ, எந்த மதமாக இருந்தானோ, அவங்க எந்த மொழி பேசக்கூடியவங்களாக இருந்தானோ, கிடைக்கக்கூடிய ஞானம் ரொம்ப ஈஸியாக இருக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் உலக நன்மை செய்யணும் அப்படின்னு பிரம்மா பாபா நினச்சாங்களாம். பாபா ஒவ்வொருத்தரையும் யஜ்ஞத்தில் பார்க்கும்போதும் எப்படி பார்ப்பாராம், இந்த குழந்தை வந்து சிவபாபாவுடைய குழந்தை, அன்பான குழந்தை, இனிமையான குழந்தை, வாக்குழந்தை அப்படின்னு தான் பாபா அப்படி நினைப்பாராம். அப்போ அதனால நாம் கூட பிரம்மா பாபாவினுடைய நினைவு நாள் இந்த அவ்யக்த மாதத்தில் நம்ம கூட ஒரு உறுதிமொழி எடுக்கலாம். பிரம்மா பாபாவை போல நம்ம ஞாராவாக பியாராவாக இருப்போம். ஓம் சாந்தி.